ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஸ்டிச்சிங் அண்ட் சோப் மேக்கிங். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆல்னு சொல்லி வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது, ஆல்ரெடி என்னோட சேனலில் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். பாதாம் பருப்பு ரைஸ் கலந்த ரைஸ் வாட்டரில் இந்த சோப்பு வந்து நம்ம தயார் பண்ணியிருந்தோம். மோல்டில் நான் ஊற்றுற வரைக்கும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் மோல்டில் ஊற்றிட்டுருக்கேன். கோகனட் ஆயிலில் நம்ம தயார் பண்ண இந்த பாதாம் பருப்பு சோப்பு ரொம்ப ஒரு அருமையான பியூட்டி சோப்பு. நம்ம லாஸ்ட் டைமாக என்னோடய சேனலில் வெறும் பாதாம் பருப்பு வச்சு நம்ம வந்து இந்த சோப்பு வந்து தயார் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்ம ரைஸ் வாட்டரோட இந்த சோப்பு வந்து தயார் பண்ணியிருக்கோம். ரொம்பவே நம்மளுக்கு இந்த சோப்பு அருமையாக வந்திருந்தது. நான் மோல்டில் ஊற்றி இப்போ 2வது நாள் காலையில் மோல்டில் இந்த சோப்பை நான் வந்து பார்த்தேன். எனக்கு எப்படி அழகாக வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். நம்மளுக்கு ஒன் டேலே எப்போயுமே மோல்டுலேருந்து நம்ம சோப்பு வந்து எடுக்கிற மாதிரி நல்லா காஞ்சி வந்துடும். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குறப்பே தெரியும் பாருங்கள், நம்மளுக்கு அந்த சோப்பு அச்சிலேயே வந்து அந்த மோல்டுலேயே வந்து நம்மளுக்கு சோப்பு தனியாகவே பிரிஞ்சிருக்கு பாருங்கள். சைடில் பாருங்கள், தெரியும் நான் நினைக்கிறேன். இன்னும் நம்ம மோல்டுலேருந்து சோப்பை எடுக்கலை, ஆனால் நம்மளுக்கு சோப்பு நல்லா டிசைன் ஆகி தனியாக மோல்டுலேருந்து நம்மளுக்கு எடுக்கிற மாதிரியே நம்மளுக்கு வந்து இருக்குது. இது தாங்க சரியான பதம். ஹோம்மேடு சோப்பில் பொதுவாக அந்த ஹோம்மேட் சோப் நம்ம தயார் பண்ணுறப்ப நம்மளோட மிக்சிங் ப்ராசஸ் சரியாக நம்ம வந்து பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு சோப்பு சரியாக வராது. நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே நம்மளுக்கு வேஸ்ட் ஆயிரும். இப்போ நான் லைட்டாக இந்த மோல்டில் உங்களுக்கு நானே எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு சோப்பு வந்து அழகாக இப்படி தனியாக மோல்டுலேருந்து பிரிஞ்சு வர மாதிரி இருக்கணும். ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு காயணும். அதனால் நான் நைட்டு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்னிங் மோல்டுலேருந்து இதை எடுக்கலை. இப்போ நான் எடுக்க போகிறதில்ல. அதாவது மோல்டில் நம்ம சோப்பு ஊற்றி நைட்டு ஊற்றினோம், மார்னிங் வந்து இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் நைட்டு வந்து இந்த மோல்டுலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு காயணும். நம்ம மோல்டில் ஊற்றின எல்லா சோப்புமே இப்போ நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போயே நம்ம கூட எடுத்து நம்ம வெளியில் காய வைக்கலாம். ஆனாலும் கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் ப்ளஸ் கொஞ்சம் ஆயிலாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு காயட்டும். ஏன்னா இப்போ வந்துட்டு குளிர் சீசனாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மழையும் பேஞ்சிட்டே இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் காய வைக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு இந்த மாதிரி குளிர் சீசனில் சோப்பு வந்து காய்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஃபேன் காற்றுல கூட நம்ம வந்துட்டு சோப்பை வந்து காய வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிற இடத்துல இந்த சோப்பை வந்து நம்ம வந்து காய வைக்கணும். ஆனால் வெயிலில் வந்து காய வச்சிடக்கூடாது இந்த குளிர் காலத்தில். இப்போ நான் அந்த குட்டியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சோப்பு தான் இப்போ நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹாட் சோப்பில் வந்து 2 சோப்பு தான் எனக்கு வந்து கிடச்சிது. கொஞ்சம் இந்த அங்கங்கே கொஞ்சம் அப்படியே செதறி இருக்கிறதெல்லாம் நான் சேர்த்து வச்சுருக்கேன். எதுக்காண்டி வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த சின்ன இதுலேயே நம்மளுக்கு எவ்வளோ நுரை வருது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அப்போ நம்ம சோப்பை நம்ம பயன்படுத்துகிறப்ப எவ்வளோ நுரை வரும் அப்படிங்கிறத நான் அதை அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதோட நான் pH லெவலும் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு இந்த மோல்ட்லேருந்து நம்ம சோப்பு வந்து எடுக்கலாம். நான் நாள் நைட்டு இந்த சோப்பு வந்து நம்ம ரெடி பண்ணோம். அடுத்த நாள் நைட்டு மோல்டுலேருந்து இந்த சோப்பு வந்து நான் வந்து எடுக்க போகிறேன். மொத்தம் நம்மளுக்கு இந்த ரோஸ் மோல்டில் இருக்கிறது 6 சோப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு மோல்டில் ஒரு 4, 6 நாளும் 10 ப்ளஸ் 2 ஹாட் சோப்பு, 12 சோப்பு நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த 12 சோப்பையும் இப்போ நம்ம மோல்டுலேருந்து எடுத்துடலாம். ஓரளவுக்கு நம்மளுக்கு காஞ்சி இருந்தது. நான் ஃபஸ்ட்டு பார்த்ததை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி இருந்தது. ஆயில் வந்து அடியில் தான் நம்மளுக்கு வந்து நிற்கிது. ஸோ நம்ம வந்துட்டு திரும்ப இந்த மோல்டுலேருந்து இதை எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம திருப்பி வந்து நம்ம காய வச்சோம் அப்படின்னா ஆயில் எல்லாமே நம்மளுக்கு நல்லா காஞ்சி நல்லா சூப்பராக வந்துடும் சோப்பு. இப்போ பாருங்கள், நான் எந்த சிரமமும் படலை.
மோல்டுலேருந்து இந்த சோப்பு எடுக்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். இதிலேயே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் நம்ம சோப்பு வந்து எவ்வளோ அழகாக நம்ம தயார் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. சோப்பு தயாரிக்கிறதுல நம்ம எந்த மிஸ்டேக் பண்ணலை அப்படிங்கிறதும் நம்மளுக்கே வந்துட்டு தெரிஞ்சிடும். இதில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக், அதாவது ஆயில் கூடியிருந்தாலோ அல்லது வாட்ரு கூடியிருந்தாலோ அல்லது நம்ம இதில் சேர்க்குற இந்த பாதாம் பருப்போ அல்லது ரைஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு அளவுகள் நம்மளுக்கு கூடி இருந்துச்சு அப்படின்னா சோப்பு வந்து சரியாக வராது. ஸோ அது ஒன்று தான் நம்ம இந்த ஹேண்ட்மேடு சோப்பு தயார் பண்ணுறதுல கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டம். சில தவறுகள் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். சில நேரங்களில் நம்ம செய்த எல்லா பொருளுமே நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டாக ஆயிரும். இப்போ வந்துட்டு இந்த டிசைன் வந்து நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் வந்துட்டு நான் புதுசாக வாங்கின மோல்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இதில் வந்து 4 சோப்பு தான் நம்மளுக்கு வந்து வந்தது. ரொம்ப அழகாக வந்திருந்தது. அதுவும் இந்த பிளாக் கலரில் அந்த பாதாம் பருப்போட தோல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிசைன் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த தடவை இந்த சோப்பில் நான் வந்துட்டு விட்டமின் இ கேப்சூல் வந்து நான் சேர்க்கலை. அதுக்கு பதிலாக நம்ம ரைஸ் வாட்ரு ப்ளஸ் ரைஸை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு கலர் கிடச்சிருக்கு. வந்து பார்த்திங்கன்னா லைட் சாண்டல் கலரில் நம்மளுக்கு இந்த சோப்பு வந்து கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் நம்ம பாதாம் பருப்பில் நம்ம சோப்பு வந்து தயார் பண்ணப்போ ஒயிட் கலரில் கிடச்சிது. ஏன்னா நம்ம அதில் வந்துட்டு பாதாம் பருப்பு ப்ளஸ் விட்டமின் இ கேப்சூல் மட்டும்தான் சேர்த்துருந்தோம் இல்லையா. ஆனால் இதில் வந்துட்டு ரைஸ் வாட்டரை நம்ம வந்து சேர்த்துருக்கோம். அதனால் நம்மளுக்கு இந்த கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அது போக பாதாம் பருப்போட அந்த தோல் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக மெரூன் கலரில் நம்மளுக்கு டிசைனாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த சோப்பு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த சோப்பையுமே நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு மோல்டுலேருந்து சோப்பு எடுத்த பிறகு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்க தான் செய்யும். அப்போ இந்த சோப்பை வந்து நம்ம நல்லா கொஞ்சம் அதோட டிசைனை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் சைட்லலாம் நம்மளுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா நம்ம அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நல்லா கொஞ்சம் சோப்பை வந்து ஆயிலே நம்ம நல்லா கையால் கொஞ்சம் லைட்டாக வந்து புஷ் பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த ஷேப்பெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிரும். ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு ஈரப்பதம் கொஞ்சம் இருக்கும். அதனால் நம்ம இந்த ஷேப்பை வந்து சரி பண்ணிக்கலாம். நல்லா இங்கே பாருங்கள், இப்போ நான் பண்ணுறப்பே உங்களுக்கே தெரியும் சரியான ஷேப் வந்து நம்மளுக்கு சைடில் கிடச்சிரும். இல்லாட்டினா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சோப்பு வந்து நல்லா காஞ்ச பிறகு நம்ம அந்த கேரட் சீவுவோம் இல்லையா, அதை வச்சு லைட்டாக சீவி விட்டால் போதும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ நம்மளுக்கு இன்னும் இந்த சோப்பு வந்து நல்லா காயணும். ஒரு 1 வீக் கழித்து இந்த சோப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் சின்ன பீஸை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு பீஸ் மட்டும் நம்ம எடுத்து நம்மளுக்கு எவ்வளோ நுரை வருது அப்படிங்கிறத நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு இதில் எவ்வளோ நுரை வரும் அப்படிங்கிறது நீங்கள் காட்டவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காண்டி இந்த தடவை வந்துட்டு நான் ஒரு சின்ன பீஸை மட்டும் எடுத்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். அதுவும் பாதாம் பருப்பு ப்ளஸ் ரைஸ் வாட்டரில் செஞ்ச கோகனட் ஆயிலில் நம்ம தயார் பண்ண இந்த சோப்பு ரொம்ப அருமையாகவே நம்மளுக்கு வந்து நுரை வந்து வரும். அது மட்டும் இல்லை, ஸ்கின்னுமே நல்ல ஒரு அழகாக ஷைனிங்காக நம்மளுக்கு இருக்கும் பாருங்கள். நான் ஒரு சின்ன பீஸ் தான் வந்து நம்ம அழகாக வந்து கையில் வந்து நம்ம வாஷ் பண்ண போகிறோம். அந்த பீஸை யூஸ் பண்ணி அருமையாக நம்மளுக்கு வந்து நுரை வருது பாருங்கள். பொதுவாக கோகனட் ஆயில் சோப்புனாலே நம்மளுக்கு நல்ல நுரை வரும். சில பேர் வந்துட்டு கோகனட் ஆயிலில் செய்கிற சோப்பு வந்து நம்மளுக்கு வந்து ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோகனட் ஆயில் வந்து நம்ம இப்போ 500 எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் 500 கிராமே கோகனட் ஆயில் எடுக்காமல் ஒரு 300 அல்லது 250 அளவுக்கு கோகனட் ஆயில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு மீதி வேறு எந்த ஆயிலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். முக்கியமாக பாம் ஆயிலை அதிக அளவு எடுத்துடாதீங்க. 50 கிராம்குள்ளே, அதாவது 50 கிராம், 40 கிராம், 30 கிராம், 20 கிராம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் 50 கிராமுக்கு மேலே பாம் ஆயிலை யூஸ் பண்ணாதீங்க. அது கூடவே 150 கிராம் அளவுக்கு நீங்கள் வேறு உங்கள்கிட்ட இருக்கிற ஆயில்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆல்னு சொல்லி வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம
சோப்போட pH லெவல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒரு சின்ன துண்டு சோப்பை நம்ம எடுத்து ஹேண்ட் வாஷ் வந்து பண்ணி பார்த்தோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்ல ஷைனிங்காகவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஏன்னா மழையும் பெய்யுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குளிராகவும் இருக்குது. அதனால் நம்ம ஒன் டேலேயே நம்ம மோல்டுலேருந்து சோப்பை எடுக்கலை, 2 டேஸ் கழிச்சு தான் எடுக்க போகிறோம். அந்த எடுக்கிற வீடியோ நான் கண்டிப்பாக உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை இது வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.